ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல கூட அண்ணன் உங்களை திரும்பி சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்ன பிள்ளைங்களா, இந்த வாரத்தில் கூட நிறைய காரியங்களை கத்துக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கிறோம். அதே போல இந்த வாரத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? உயர்வான வாழ்க்கை. சரி, ஓகே பிள்ளைங்களா, நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த சண்டே கிளாஸ் நம்ம ஆரம்பிப்போம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம், எல்லாம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பனே ராஜா, நாங்கள் கற்றுக் கொடுக்குற பாடல்கள், கதைகள், வசனங்கள், கேம்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வாழ்க்கையிலும் அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டி செல்லுங்களா, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆமாம், நிறைய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம லிஃப்ட் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாதுல்ல? ஆமாம். ஆனால் அந்த கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும், லிஃப்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு, அவர் எப்படி செய்வாருன்றதை பற்றி நம்ம இந்த பாட்டு மூலமாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? லிஃப்ட் இல்லாமல் லிஃப்ட் பண்ணுவார் யாரு அப்படின்றத நம்ம இந்த பாட்டு வழியாக கற்றுக்கலாம். கீழே உங்களுக்கு அந்த பாட்டோடைய வரிகள் உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குங்க. ஓகே? இல்லாமல் லிஃப்ட் பண்ணுவாரே உன்னை, உன் லிப்ஸால் அவரை துதித்து பாடிட நீயும் ரெடியா? லிஃப்ட் இல்லாமல் லிஃப்ட் பண்ணுவாரே உன்னை, உன் லிப்ஸால் அவரை துதித்து பாடிட நீயும் ரெடியா? ரெடியா ரெடியா தம்பி, ரெடியா ரெடியா, ரெடியா ரெடியா தங்கை, ரெடியா ரெடியா? உன்னை உயர்த்தும் இயேசுவை உயர்த்த நீயும் ரெடியா? உன்னை உயர்த்தும் இயேசுவை உயர்த்த நீயும் ரெடியா? லிஃப்ட் இல்லாம லிஃப்ட் பண்ணுவார் இயேசு உன்னை, உன் லிப்ஸால் அவரை துதித்து பாடிட நீயும் ரெடியா? லிஃப்ட் இல்லாம லிஃப்ட் பண்ணுவார் இயேசு உன்னை, உன் லிப்ஸால் அவரை துதித்து பாடிட நீயும் ரெடியா? ஓகே பிள்ளைங்களா, என்ன சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங் கத்துக்கினீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெமரி வேர்ட்ஸ். மெமரி வேர்ட்ஸை சொல்லித்தரேன். நம்ம மத்தியில் இருக்க ஒரு அண்ணா வர போறாங்க. சரி வாங்க, நம்ம போய் மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கலாம். ஹாய் பிள்ளைங்களா, அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். என் கையில ஏதோ இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிலர் சொல்றீங்க இது ஒரு கை அப்படின்னு சொல்லி. வெறும் கையா? இதுல ஏதோ எழுதிருக்குல்ல, தேவனின் கரம். ஆமால, சரி, இதுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க, என்னன்னு பாத்துருவோமா? ஏதோ ஒரு ஷீட் வருது. ஒரு அழகான ஒரு குட்டி பையனோட படம் இல்ல? சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போறேன். என்னன்னா, நம்ம உயரணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஏற்ற ஒரு வசனம் நமக்கு பைபிள்ல இருக்கு, தெரியுமா? நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லி தரேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு வசனம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இல்ல, மறுபடியும் நான் சொல்லி தரேன், என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? நமக்கு எல்லாருக்கும் சீக்கிரமா உயரணும், முன்னேறணும், இல்ல அடுத்த கிளாஸ் பாஸ் ஆகி போயிடணும், நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம எல்லாரை விட பெஸ்ட் ஆகணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும் தானே? ஆனா அப்படி ஆகணும்னா நமக்கு என்ன பண்ணணும் தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம உயரணும்னா ஆண்டவருடைய கரத்துல, தேவனுடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்கணுமா? அதாவது அவர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் நம்ம பொறுமையா இயேசுப்பா பேச்சை கேட்டு
நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா ஆண்டவர் ஏற்ற ஒரு காலம் வரும், ஏற்ற ஒரு சமயம் வரும். அந்த சமயத்துல ஆண்டவர் நம்ம உயர்த்துவார். சரிங்களா பிள்ளைங்களா? இன்னைக்கு உள்ள வசனம் பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஓகே, மறுபடியும் இன்னொரு முறை படிச்சிடலாமா அந்த வசனத்தை? சொல்லுங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமா பிள்ளைங்களா, நம்ம படிச்ச வசனத்தின்படி நம்ம ஆண்டவருடைய கரத்துல அடங்கியிருப்போமானா நம்மள ஆண்டவர் உயர்த்துவார். இல்ல அடங்கியிருப்போமா? பாய். என்ன பிள்ளைங்களா, சூப்பரா வந்து மெமரி வேர்ட்ஸ் கத்துக்கினீங்களா? திறன மத்தியில் இருக்க ஒரு அண்ணன் வர போறாங்க, பைபிள் ஸ்டோரி வந்து நம்மளுக்கு சொல்லி தர போறாங்க. எல்லாம் கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம போய் கேட்போம். ஹாய், நல்ல ஒரு வசனம் படிச்சோம்ல. ஓகே, புது ட்ரெஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? புது ட்ரெஸ்னா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. உங்களுக்கு புது ட்ரெஸ்னாக்க ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, புது ட்ரெஸ்ஸு நமக்கு ஒரு கிறிஸ்மஸ்ஸு அல்லது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், வீட்டில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பர்த்டேக்கு புது ட்ரெஸ் எடுப்போம்ல. சரி, புது ட்ரெஸ் எடுக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கும்போது உங்கள் வீட்டில் தம்பியோ அல்லது தங்கச்சியோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக, நல்லா கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் கோவம் வரும்ல. ஆமாம், ஏன்னா எங்களுக்கெல்லாம் சாதாரண ட்ரெஸ், அவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கோவம் வரும்ல. அது போல தான் பைபிள்லேயும் ஒரு குடும்பத்தில் நடந்துச்சு. எந்த குடும்பம்னு பார்க்குறீங்களா? ஆமாம், யாக்கோபுங்கிற ஐயாவுடைய குடும்பத்தில் தான். அந்த ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? மொத்தம் 12 பிள்ளைங்க. அப்பா, இவ்வளோ பிள்ளைங்க இல்லை? 12 பிள்ளைங்கள்ல ஒருத்தவர் தான் யாரு? யோசேப்பு. அந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த குடும்பத்துல 12 பேர் இருந்தாங்க. யோசேப்பு 11வது பையன். ஆனா யோசேப்பை கண்டா அண்ணனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அண்ணங்க செய்யற தப்பெல்லாம் போய் என்ன பண்ணிடுவாரு? அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. இந்த மாதிரி அண்ணங்க பண்றாங்க, அண்ணங்க பண்ற திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் போய் இந்த பையன் சொல்லிடுவான். அதனால அண்ணனுங்களுக்கு தம்பியை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். யார் மேல? யோசேப்பு மேல அப்பாவுக்கு ரொம்ப பிரியம் இருந்ததுனால இப்ப அண்ணனுங்களுக்கெல்லாம் கோபம். அப்பா அவனுக்கு தான் நல்ல ட்ரெஸ் எடுத்து தராரு, அவனை தான் ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாருமே அவங்ககிட்ட நல்ல விதமா பழகவே மாட்டாங்க, பொறாமப்பட்டாங்க. இப்படியே இருந்தது. ஒரு முறை யோசேப்பு ஒரு சொப்பனை கண்டான். என்ன சொப்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொப்பனத்துல நெல்லெல்லாம் அறுத்து கட்டுவாங்கல்ல, அது போல அரிக்கட்டு கட்டி வைக்கும்போது அதுல ஒரு யோசேப்போட அரிக்கட்டு மட்டும் நேரம் நின்றுட்டு இருந்துச்சான். அப்போ சுத்தி அண்ணனுங்களோட அரிக்கட்டெல்லாம் அந்த கட்டை சுத்தி நின்று எல்லாம் குனிஞ்ச நிலைமையில இருந்துச்சான். இதை வந்து இவன் சும்மானே இருக்கலாம்ல, கனவு கண்டதோட விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அதை கொண்டு வந்து அண்ணன்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னதுனால இப்ப அண்ணனுங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஓஹோ, நீ இவ அவ்வளோ பெரிய ஆளோ, நீ வந்து இப்ப நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி. நல்லா கவனி தம்பி தங்கச்சி, இப்போ அண்ணனுங்களுக்கு ரொம்ப கோபம் வந்ததுனால தம்பி மேல ரொம்ப பொறாமையா இருந்தாங்க. இப்போ அப்படின்னு நாட்கள் போனது. இப்போ அண்ணனுங்கெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சீகேம் அப்படிங்கிற இடத்துக்கு ஆடுங்களெல்லாம் கூட்டிட்டு போய், அவங்களுக்கு நிறைய ஆடு இருந்ததுனால அண்ணங்க எல்லாம் குரூப்பா ஆடெல்லாம் கூட்டிட்டு போய் சீகேம்ங்கிற இடத்துல மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. யோசேப்பை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா யோசேப்பு தான் பிடிக்காது இல்ல. இப்போ ஆடுகள்லாம் கூட்டிட்டு போய் அவங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் அப்பா வந்தாரு, யாக்கோபு கூப்பிடுறாரு, யோசேப்பு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, உங்க அண்ணனுங்கெல்லாம் போயிருக்கிறாங்கல்ல ஆடு மேய்க்கிறதுக்கு, நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போய் அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி அனுப்புனாரு. ஓகேப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்லிட்டு போனான். போன உடனே தேடி பார்க்குறான். ரொம்ப தூரம் போயிட்டோம், எங்க அண்ணனுங்களை காணுமே அப்படின்னு அங்கேயே தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஐயா இருந்தாரு. அந்த ஐயா, தம்பி என்னப்பா தேடுற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுவா அண்ணன், எங்க அண்ணங்கள்லாம் இங்க ஆடு மேய்க்க வந்தாங்க, அவங்கெல்லாம் காணும், எங்க போனாங்கன்னு தெரியலையே, இங்கேதான் சொன்னாங்க மேய்க்கிறாங்கன்னு. ஓஹோ, அந்த குரூப்பா ஒரு 10 பேர் இருந்தாங்களே அவங்களா? அவங்க இங்க இல்லப்பா, தோத்தான் அப்படிங்கிற இடத்துக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன்.
ஓஹோ அப்படியா, தோத்தானுக்கு போறாங்களா, சரின்ட்டு இப்போ யோசேப்பு என்ன பண்றான், மறுபடியும் நடந்து போறான். நடந்து போய் தோத்தான்ல ஒரு வழியா சேர்ந்தாச்சு. இப்போ அண்ணங்கள்லாம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் ஆடு ஒரு பக்கம் மேய்து அண்ணங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ யோசேப்பு தூரத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். தூரத்துல நடந்து வரும்போது அண்ணங்கள்லாம் பார்த்துட்டு, ஏய் அங்க பாடுறா சொப்னக்காரன் வரான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவனை சொப்பனக்காரன் சொன்னாங்க தெரியுமா? இவன் கனவு கண்டா இல்லையா, கனவு கண்டி அண்ணங்கிட்ட சொன்னதுனால இவன் பேரே சொப்பனக்காரன்னு வச்சுட்டாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க. இப்போ தூரத்துல இருந்து யோசேப்பை பார்த்துட்ட உடனே இப்போ அண்ணனுங்களுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா, டேய் இவன் நம்மள ஆள போறானா, இவன் அவ்வளோ பெரிய ஆளா, அப்பா எப்ப பாரு இவனுக்கு அதிக செல்லம் கொடுக்குறாரு, இவனுக்கு எல்லாம் ஸ்பெஷலா வாங்கி கொடுக்குறாரு, இவனை இன்னைக்கு ஒரே வழியா காலி பண்ணிடலாம்டா, இவனை விடவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. என்ன பண்ணலான்னு கூடி பிளான் பண்ணும்போது இவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, சாகடிச்சிட்டு இவன் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணலாம், ஒரு மிருகத்தை அடிச்சு அதை ரத்தத்துல முக்கி அதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துட்டு உங்க பிள்ளைய ஒரு மிருகம் அடிச்சிருச்சுன்னு பொய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்ப யோசேப்பு கிட்ட வந்துட்டான். வந்த உடனே அவங்ககிட்ட இருந்து சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் குரூப்பா நின்று என்ன பண்றாங்க, நீ எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றடா, உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டான்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்க, கொல்றதுக்காக போறாங்க. ஆனா இப்போ மூத்த அண்ணன், அவன் பேரு ரூபன், அவங்க அண்ணன் மூத்த அண்ணனுக்கு யோசேப்பை பார்க்க கொஞ்சம் பாவமா இருந்ததுனால, ஐயோ டே இவனை கொல்ல வேண்டாம்டா, இவனை கொன்னு அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம், இவனை என்ன பண்ணலாம், அந்த தெரியுது பாத்தீங்களா குழி, அந்த குழிக்குள்ள அவனை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை கொடுக்குறான். அண்ணனுக்கு என்ன யோசனைன்னா, குழிக்குள்ள தூக்கி போட்டோன்னே இவங்க எல்லாம் போன உடனே அவனை தூக்கி அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல அந்த ரூபன் அண்ணன் செஞ்சாங்க. இப்போ எல்லாரும் சரி சரி நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசேப்பு பிடிச்சு தூக்கி கொண்டு குழியில போட்டாங்க. ஐயோ அம்மா காப்பாத்துங்க, அண்ணன் காப்பாத்துங்க, அண்ணன் காப்பாத்துங்கன்னு கத்திருப்பான்ல, ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டா எப்படி இருக்கும். ஆனா யாருமே அவனுடைய சத்தத்தை கேட்கல. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒழிஞ்சாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பக்கம் போய் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது தூரத்துல கீலேயாத் அப்படிங்கிற இடத்துல இருந்து எகிப்துக்கு இஸ்மவேலர் அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒட்டகத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு அதுல நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே யூதா அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருந்தான் அந்த குரூப்ல. அந்த அண்ணன் ஒரு ஐடியா கொடுக்குறான், டேய் இவன் அப்படியே கடந்தா செத்து போயிடுவான், இவன் சாகிறத விட ஒண்ணு செய்யலாம், அந்த போறாங்க பாரு இஸ்மவேலர், அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிடலாம், காசுக்கு இவனை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். ஐடியா கொடுத்த உடனே டேய் சூப்பர் ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போறாங்க. யோசேப்பு பிடிச்சு இப்ப மேல தூக்கி எடுத்து கொண்டு போய் இஸ்மவேலர்கிட்ட வித்துட்டாங்க. ஹே ஒழிஞ்சாண்டா எதிரி, இனிமே நம்ம தப்ப பத்தி அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு இவன் இனிமே வரவே முடியாது, ஒழிஞ்சான் அவ்வளவுதான், இனி இவன் காலி, இப்பதான்டா நமக்கு சந்தோஷம், ஹே எல்லாரும் சந்தோஷமா இருங்கடா அப்படின்னு சொல்லி ஜாலியா இருந்தாங்க. நல்லா கவனி தம்பி தங்கச்சி, சொந்த தம்பிய அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அளவுல கொண்டு போய் அவனை மோசமான ஒரு நிலைமைக்கு பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வித்துட்டாங்க இஸ்மவேலர்கிட்ட. எல்லாரும் நினைச்சாங்க இதோட யோசேப்பு கதை முடிஞ்சது, இவன் ஒழிஞ்சான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவன் ஒழிஞ்சானா இல்ல, ஆண்டவர் யோசேப்போட கூட இருந்தார். யோசேப்பு உண்மை உள்ள பையனா இருந்தான்ல, அண்ணங்க செய்யற தப்புக்கெல்லாம் அவன் துணை போகாம அண்ணங்க செய்யற தப்பெல்லாம் என்ன பண்ணான், அப்பா கிட்ட போய் சொன்னான். அப்பா கிட்ட சொன்னதுனால இவன் கோல் மூட்டுறவன் அர்த்தமா? இல்ல இல்ல, இவன் தப்ப சகிக்க கூடாதவன், இவனுக்கு தப்புன்னா பிடிக்காது, தப்பு பண்றது பிடிக்காது, இவன் நல்ல பையன், அதனாலதான் அண்ணங்களோட தப்பெல்லாம் என்ன பண்ணான், போய் அப்பா கிட்ட சொன்னான். நாமளும் என்ன செய்யக்கூடாது, தப்பு பண்றவங்க கூட கூட்டு வச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. தப்பு பண்றவங்களை கண்டா நம்ம என்ன பண்ணணும், தூரம் விலகி போயிடணும். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் தப்பு செய்யக்கூடாது. ஸ்கூல்லையோ வீட்லயோ எங்கனாலும் உங்களை யாராவது தப்பு பண்ண கூப்பிட்டாங்க, ஏதோ தப்பான காரியத்துக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. யோசேப்பு அப்படிதான் இருந்தான். அண்ணங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க, ஆனா யோசேப்பு என்ன செய்யல, தப்பு பண்ணல. அண்ணங்க செஞ்ச தப்பெல்லாம் அப்பா கிட்ட சொன்னான். ஒரு நல்ல பையன் அவன். அது மட்டும் இல்லாம தேவனுக்கு பயந்த ஒரு பையன், உண்மை உள்ள பையனா இருந்தான், பொறுமை உள்ள பையனா இருந்தான். இவ்வளோ அண்ணங்கள்லாம் அவனை என்ன பண்ணாங்க, திட்டினாங்க, அடிச்சாங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, இஸ்மவேலர்கிட்ட கொண்டு போய் வித்து போட்டாங்க. ஆனா எதை பத்தியுமே இவன் என்ன செய்யல, கவலைப்படல. ஆண்டவர் கூட இருந்ததுனால பொறுமையா இருந்தான். எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்பு இனி வரமாட்டான், அவன் அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இஸ்மவேலர் மூலமா
எகிப்துக்கு கொண்டு போன யோசேப்பை எகிப்துல ஆண்டவர் உயர்த்தினார். எப்படி தெரியுமா? அங்க போத்திபார் அப்படிங்கிற பார்வோன் ராஜாவுடைய பிரதானி அவர் தான் என்ன பண்ணாரு, யோசேப்பு இந்த இஸ்மவேல்கிட்ட காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. வாங்கி அவர் வீட்டுல போய் வேலைக்கு அடிமையா வச்சாரு. நாளுக்கு நாள் யோசேப்பு செய்யற வேலை எல்லாத்துலயும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரு. யோசேப்பு மூலமா அந்த போத்திபார் வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அதனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்ணாங்க, நாளுக்கு நாள் யோசேப்புக்கு நல்ல உயர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த போத்திபாருடைய வீட்டுக்கே அதிகாரியாக யோசேப்பை வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். நல்லா கவனி தம்பி தம்பிச்சு, யோசேப்பு நல்லா பொறுமையா இருந்தான். ஏற்ற ஒரு சமயம் வந்தது. அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயர்த்தினார். நம்மளை பத்தி யார் எது சொன்னாலும் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, ஒரு பெரிய விஷயமா எடுக்கக்கூடாது. உங்களை பத்தி ஒருவேளை தப்பு தப்பா பேசுறாங்களா, உங்களை எல்லாரும் பகைக்கிறாங்களா, உங்ககிட்ட சண்டை போடுறாங்களா, நீங்க எதை குறிச்சும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க உண்மையா இருக்கிறதுனால உங்களை யாராவது பகைச்சாங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உண்மை உள்ள பிள்ளைங்களா இருந்தா, பொறுமையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் ஏற்ற காலத்துல உயர்த்துவார். நம்ம வசனம் படிச்சோம்ல, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அது போலதான் யோசேப்பு இல்ல, அவனை எல்லாம் பகைச்சாலும் அவன் என்ன பண்ணான், பொறுமையோட இருந்து ஆண்டவரே நம்பி உண்மையுள்ள பிள்ளையா இருந்ததுனால எகிப்துக்கு விற்று போட்டாங்க. எகிப்துல போய் ஆண்டவர் என்ன செஞ்சார், போத்திபாருடைய வீட்டுல ஆண்டவர் உயர்த்தினார். அது கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு நாள் வந்தது, அந்த நாள் இந்த எகிப்தையே முழுவதுமா ஆளக்கூடிய நிலைமையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அருமையான தம்பி தங்கச்சி, நீங்களும் உண்மையா இருங்க, பொறுமையா இருங்க. நம்ம எந்த காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. பொறுமையா இருந்து நீங்க ஆண்டவர் கருத்துல அடங்கி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். ஓகேவா தம்பி தங்கச்சி? யோசேப்புடைய வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள், பாடல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்பொழுது ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அருமையான சிறு பிள்ளைகள் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அவங்க கேட்ட வசனங்கள், பாடல்கள் அவங்களுக்கு கர்த்தாவே இருதயமாக பலகைகளை எழுதி கொள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பலத்த கருத்துக்குள்ளே இருந்து இவ்வளோ ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.